குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மீன் எவ்வளோ பெரிய மீனுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த ஒரு மீன் என்ன விலைன்னு சொன்னாச்சுன்னா சொல்லுங்களேன், கமெண்டில் சொல்லுங்கள் என்ன விலைன்னு. அப்புறம் நானும் சொல்லிக்கிறேன் அது என்ன விலைன்னு சொல்லிட்டு. பாருங்கள், என்ன சுண்ணாம்பு வலையில் இருக்க சுண்ணாம்பா நீட்டாக எடுத்தாச்சு. அப்புறம் பொடி பொடியாக வெட்டி எடுத்து நான் வச்சாச்சு. வாழை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படின்னு உள்ள இதை நான் சொல்லிடுறேன். பாருங்கள், மீனை காணிக்கன்னு சொல்லிக்கிட்டு என் பேத்தி சொன்னதுனால அந்த தலையை அப்படியே காணிக்கையோ அப்படி பயப்படுகா. பாருங்கள், இந்த வாழை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முக்கியமாக என்னென்னா 2 ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும். ஓமமும் வெந்தயமும், இதுதான் ரொம்ப முக்கியம் வாழை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அது வச்சா ஏன்னா வந்து வாழை மீன் குழம்பு வந்து நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னா மேகத்து கையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா வாழை மீனுக்கு வந்து வெந்தயம் ஓமம் இது ரெண்டுமே சேர்த்துக்கிடணும். சேர்த்தா தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை டேஸ்டியாக இருக்கும். இந்த மீனுக்கு தேவையான மசாலா என்னென்னா தேங்காய், உள்ளி, மஞ்சள் பொடி, அப்புறம் ஓமம், வெந்தயம், நல்ல மிளகு, கடுகு, ஜீரகம், மல்லித்தூள், மிளகாத்தூள் இவ்வளவும் தேவைப்படுது. அப்புறம் புளியும் நமக்கு தேவைக்கு கரைச்சி வச்சுக்கிடலாம். கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இது குழம்பு என்ன வாழை மீன் வந்து இது கொஞ்சம் பருவம் தப்புனது மாதிரி இருக்குது. உப்பும் தேவைக்கு போட்டுக்கலாம். இதை என்ன பண்ணணுன்னா உடனே மசாலைக்கு கூட போட்டு வைக்கக்கூடாது. மசாலா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2-3 கொதித்ததுக்கப்புறமா இந்த மீனை போட்டுட்டுக்கணும். அப்போ வந்து இந்த மீன் வந்து பொடியவே செய்யாது. வாழை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முக்கியமான இது தாங்க வெந்தயமும் ஓமமும் வெள்ளைப்பூடும். இதுக்கு தான் வாழை மீனுக்கு ரொம்ப ஆனால் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க.